பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நேரில் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீ செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் கர்த்தரது தாசனாகிய யோபு கூறும் வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனின் புத்தியில் பொல்லாப்பு வருவது மிகவும் சகஜம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது ஞானம் என்று நீதிமொழிகள் 1:7 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஏனெனில் எப்பேற்பட்ட புத்தியினாலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் மிகவும் சர்வசாதாரணமாக செய்கிறவராக யோபு விவரிக்கிறார். அதாவது மழைக்கு இவ்வளவுதான் பெய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் எந்த கருவியையும் உபயோகப்படுத்தாமல் இடி முழக்கங்களை உண்டு பண்ணி அதன் கூட மின்னலுக்கு அது வந்து போக வேண்டிய வழியையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்வதனாலே இப்பேற்பட்ட கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை செய்ய தூண்டுகிற நம்முடைய மனுஷ புத்தியை விட்டு விலகி பயந்து செயல்படுவதே ஞானம் என்கிறார் யோபு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் அல்லவா? இந்த வசனத்தை அப்படியே மெய்ப்பிக்கும்படியாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்ததினாலே ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு நன்மையை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதம் மே மாதமாயிருந்து நம்முடைய சில்ட்ரன்ஸ் பைபிள் ஃபெஸ்ட் சிறுவர் வேதாகம் விழா நடந்து கொண்டிருந்ததுனாலே அந்த கடைசி நாள், அதாவது போன சனிக்கிழமையிலே என்னை அங்கே திருத்தணி பகுதிக்கு வர சொல்லியிருந்தார்கள். அம்மையார் குப்பத்திற்கு வருவதற்கு முன்பாக எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு அங்கிருந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது சொன்னார். நான் சொன்னேன், அப்போ எப்படி லாஸ்ட் ஃபைனல் டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறதா இருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், எல்லாம் ஜனங்கள்லாம் கேட்குறாங்க ஐயா, வெளியே இடத்த வைக்க சொல்கிறாங்க. அந்த தெரு முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேருந்தே அப்படியே வீட்டு வாசல் வந்து உட்காந்து தெருமுறையில் நம்ம சர்ச் இருக்கிறதுனால எல்லாராலும் ஈஸியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர்கிட்ட சொன்னேன், தம்பி வேண்டாம், எனக்கு மனசுக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறது போல நான் என் ஆவியிலே உணர்கிறேன். அதாவது மழை வரும் திடீர்னு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் மழையை பற்றி சொல்கிறாருன்னா அது ஆண்டவரால் தான் செய்ய முடியக்கூடிய காரியம். அதனால் நீ பாட்டு வெளியே வச்சுட்டீங்கன்னா
ஓப்பன் ஏரில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, திடீர்னு மழை வந்ததுன்னா குழந்தைகளெல்லாம் இழுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மின் ஒலி சாதனங்கள், ஸ்டேஜு கீஜு இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்போ சர்ச்சுக்குள்ளே ஓட முடியாதுப்பா. அந்த ப்ரோக்ராமே ஒரு நாசமாக போயிடும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீ புரிந்து கொண்டு உள்ளே வச்சிரு அப்படின்னு. சரிங்க அங்கிள், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிற மாதிரி இல்லை, கர்த்தர் உணர்த்துவதினாலே இதை சொல்லுகிறேன், அப்படி செய்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் காலையில் புறப்பட்டு போய்விட்டோம். நல்ல வெயில். புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் லேட் ஆக கொஞ்சம் அப்படியே மந்தாரமாக இருந்து கொண்டே இருந்தது. நான் யோசிச்சுக்கிட்டே போகிறேன், ஐயோ கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்க போகுது. அங்கே போய் அம்மையாருக்கு பற்றி இறங்கின உடனே தம்பியை கேட்டேன், அப்போ எங்கே வைக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சர்ச்சுள்ள எல்லாம் அப்படியே இருக்குன்னு நான் சொன்னேன். எப்பா சர்ச்சில் ஈவினிங்கில் வைக்கணும்னு சொன்னனே, என்ன பண்ண போறீங்கன்னு. சர்ச்சிலே வச்சிடலாமா அங்கிள் அப்படின்னு கேட்டாப்ப. வைப்பா சர்ச்சில் வைப்பா அப்படின்னு சொன்னேன். சரியா ஒரு 4:30 மணி இருக்கும், அப்படி இருட்டி கொண்டு வந்தது. உடனே தம்பி சொன்னாப்ப, அங்கிள் அப்பா ஆண்டவர் சொன்ன மாதிரி நமக்கு கர்த்தருடைய ஓரளவு கையளவு மேகத்தை காண்பிக்கிறார், பேச நம்ம என்ன பண்ணலாம், பேச உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே அழகாக டெக்கரேட் பண்ணி உள்ள ப்ரோக்ராம் வச்சு ஆரம்பித்தோம். லேசாக ஒரு தூரல் போட ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் எங்களுக்கு. ஆண்டவரே இந்த தூரலை கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க, ஏன்னா ஜனங்க வந்து சேரணும். பிள்ளைகள்லாம் வந்துச்சாங்க, ஆனால் வர்றவங்க அங்கே இருக்கிற எல்லாருமே புறஜாதியாக இருக்கிறதுனால சர்ச்சுக்குள்ளே வரதுக்கு முதல்ல பயப்படுறாங்க. இன்னும் மழையை ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துருவாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் தேவனுடைய கிருபை என்னாது, நல்ல குளிர்ந்த காற்றோடு கூடிய லேசான ஒரு மழையோடு கூட அந்த நாளில் எல்லாரும் வந்து சேரும்படியாகவும் உள்ளே வந்து எல்லாரும் அன்றைக்கு அந்த 7 நாளும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அந்த சந்தோஷமான சிறுவர் வேதாகம் விழாவினுடைய காரியங்களை எல்லாரும் கண்டுகளித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மறுநாள் காலையிலே ஞானஸ்தான ஆராதனையோடு அந்த நாளில் தேவனுடைய செய்தி கொடுத்து நான் அங்கிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பாருங்க பிரியமானங்களே, மின்னல் மழை இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? மனுஷனாலே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சில நேரம் வானிலை ஆராய்ச்சி மையங்கள் சொல்லுவாங்க, ஆனால் ஜனங்கள்லாம் சிரிப்பாங்க. இவங்க மழை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் மழை வராதுன்னு சொல்லுவாங்க, மழை வரும்னு. இது வந்து ஓரளவுக்கு வானத்தை நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுமே தவிர உண்மையாய் அன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் மட்டுமே அறிவார் பிரியமானங்களே. எனவே கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்கிறபடி செய்வோமே ஆனால் நிம்மதியாய் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கும் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செய்யலாமே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களத்தின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உண்மையாகவே ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்பதை நாங்கள் அநேக நேரங்களெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். பொல்லாப்பை செய்ய நினைக்கிற எங்கள் புத்தியை விட்டு ஒவ்வொரு நாளும் விலகி தகப்பனே உமக்கு பயந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த சாட்சியின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த தினம் ஒரு சாட்சி போட முடியாமல் இருக்கிறதற்கு காரணம், இந்த மாதம் முழுவதும் சிறுவர் வேதாகம் விழாவினுடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் புக் சப்ளை பண்ணுறதும் மற்றுமுள்ள காரியங்கள், எங்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் ப்ரோக்ராம்ஸை நடத்தி கொடுக்குற காரியங்கள் இதெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறதுனாலே அடிமை வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் நிறைய வெளியிடங்களுக்கு போக வேண்டி இருக்கிறதுனாலே தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ந்து இந்த மே மாதம் முடிகிற வரையிலே இந்த சிபிஎஃப்னுடைய ஒர்க்கு மற்றுமுள்ள காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் 2-3 மரணங்கள் நடந்து விட்டது, ஒரு 2-3 திருமணங்கள் நடந்தது. எல்லாத்துக்கும் போகிறதுனாலே இரவு நேரங்களிலே உட்கார்ந்து இந்த காரியத்தை உங்களுக்கு அனுப்ப முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன். தொடர்ந்து கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. வருகிற ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ந்து அந்த காரியங்களை செய்ய இந்த சாட்சியை உங்களுக்கு அனுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.